அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் படத்தை பார்த்து பயந்துடாதீங்க. என்ன சார் எல்லாம் கேட்டாக போட்டிருக்காரு, நம்மளை கேட்காமன்னு நினைக்காதீங்க. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரோம்னா, நண்டு கேட்டும் அண்டு நார் கேட்டும் ரெண்டுக்கு என்ன பேர்? யூனிவர்சல் கேட்னு பேர். யூனிவர்சல் கேட்னு ஏன் சொல்கிறாங்க? இந்த கேட்டோ அல்லது இந்த கேட்டோ நம்மக்கிட்ட இருந்துட்டா மற்ற கேட்லாம் இருக்குது பாருங்கள், அண்டு கேட்டு, ஆறு கேட்டு, நாட்டு கேட்டு, அதெல்லாம் இந்த கேட்டை வச்சே கொண்டு வந்துடலாம். அப்போ யார் இவங்க? யூனிவர்சல் கேட்டு தானே. அப்போ நண்டு கேட்டு தான் சார் என்கிட்ட இருக்குது, நாட் கேட் இல்லை சார், நோ ப்ராப்ளம், இதை வச்சு நாட் கேட் கொண்டு வந்துடலாம். சார் என்கிட்ட நண்டு கேட்டு தான் சார் நிறையா இருக்குது, அண்டு கேட்டு இல்லை சார், கொண்டு வந்துடலாம். ஏன் சார் நண்டு கேட்டு தான் சார் நிறையா இருக்குது, ஆறு கேட் இல்லை சார், கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் நார் கேட்டுக்கும். ஓகேங்களா? அதனால் தான் இவங்களுக்கு பேர் என்ன? யூனிவர்சல் கேட். ஓகே, இந்த படம் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க, சொல்லும் போது டக்குன்னு புரியும். இது ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடலாம், இதில் ஒன்றுமே கிடையாது, ஷார்ட்கட் ஐடியா தான். இங்கே பாருங்கள், ரெண்டு இன்புட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, லூப் பண்ணிட்டாவே எந்த கேட்டுக்கு மட்டும் தான் ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் இருக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமில்ல. எதுக்கு? நாட் கேட்டுக்கு. அப்போ இது என்ன கேட்டு? நாட் கேட். இது என்ன கேட்டு? நாட் கேட். ஓகேங்களா? ரைட். அடுத்தது இங்கே ஒரு கேட் இருக்குது. ஓகேங்களா? இது என்ன கேட்டு? அண்டு கேட். சார் என்ன சார் ஒன்றுமே சொல்லாமல் எழுதுறீங்க? சொல்கிறேன். ரைட். இது என்ன கேட்டு? ஆர் கேட். இது என்ன கேட்டு? ஆர் கேட். எந்த கேட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம? நண்டு கேட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். நார் கேட்டை பற்றி பேசலை. இங்கே பாருங்கள், நண்டு கேட்டை யூஸ் பண்ணி தான் என்னென்ன கேட் கொண்டு வந்திருக்கேன்? நாட் கேட்டு, அண்டு கேட்டு, ஆர் கேட்டு. எல்லா கேட்டுமே என்னது? என்கிட்ட நண்டு கேட்டு தான் இருந்துச்சு, இதை வச்சு கொண்டு வந்துட்டேன். அடுத்தது என்கிட்ட இருக்கிறதுலாம் என்னது? நார் கேட்டு. நார் கேட்டு அதான் வழக்கம் போல், அது நண்டாக இருந்தானே நாராக இருந்தானே ரெண்டு இன்புட்டையும் லூப் பண்ணி ஒரே சிங்கிள் இன்புட்டாக எடுத்துட்டு அது என்னது? நாட் கேட்டு. என்னது? நாட் கேட்டு. அப்போ இது என்னது? ஆர் கேட்டு. இது என்னது? ஆர் கேட்டு. இது என்ன கேட்டு? அண்டு கேட்டு. ஓகேங்களா? நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நாட்டு கேட்டுங்கிறது இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக நாட் கேட் போடுவோம்ல, இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி, அது மாதிரியும் இருக்கும். எப்படி போட்டாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இது 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 மூணுமே என்ன கேட்டு? நாட் கேட். மூணுமே என்ன கேட்டு? நாட் கேட். நல்லா பார்த்துங்க, இது நாட் கேட். இதான் ஒரு இன்புட்டு ஒரு இன்புட்டு, ஒரு அவுட்புட்டு ஒரு அவுட்புட்டு, இது ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு. நாட் கேட் எப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஐடியாவுக்கு வருவோம். கொஸ்டின் முடிய போகுது பாருங்களேன் நீங்களே. இப்போ நண்டா, நண்டுலேருந்து என்ன கொண்டு வர போகிறீங்க? நாடு தான் கொண்டு வந்துட்டீங்களே ஈஸியாக. நண்டுலேருந்து என்ன கொண்டு போகிறீங்க? அண்டு. இந்த வார்த்தை ஓரளவு ஒத்து வருதா? நண்டு அண்டு. வார்த்தை ஒத்து வந்தால் ரெண்டு கேட் போட்டாலே போதும். எத்தனை கேட் போட்டாலே போதும்? ரெண்டு கேட் போட்டாலே போதும். அடுத்து என்ன கேட் உங்களுக்கு வேணும்? ஆறா? நண்டுக்கும் ஆறுக்கும் வார்த்தை ஒத்து வருதா? ஒத்து வரல. அப்போ 3 கேட் போடுங்க. அதையும் எப்படி போடுன்னு சொல்லி கொடுத்துறேன். இங்கே வாங்க, நார் கேட்டை யூஸ் பண்ண போகிறீங்களா? நாருக்கும் ஆறுக்கும் வார்த்தை ஒத்து வருதா? வார்த்தை ஒத்து வந்தால் எத்தனை கேட் போட்டால் போதும்? 2 கேட் போட்டால் போதும். அடுத்து அண்டு கொண்டு வரணுமா? எதுலேருந்து? நார்லேருந்து. நாருக்கும் அண்டுக்கும் வார்த்தை ஒத்து வருதா? ஒத்து வரல. அப்போ 3 கேட் போடுங்க. ஓகே சார், இது ஓகே. எப்படி கொண்டு வருது? நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒயிலேருந்து. இப்போ பாருங்கள், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது 2 கேட்டு தான். இப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன் படம் போடுறதுக்கு. இப்போ அவுட்புட் எத்தனை தான் வரும்? 1. சரி, இங்கே போட்டாச்சு. என்ன கேட்டை வச்சு தான் பேச போகிறோம்? நண்டு கேட். சரி, இங்கே ஒரு நண்டு கேட் போட்டாச்சு. ஓகேங்களா? ரைட். இங்கே என்ன பண்ணுறோம்? ஒரு இதை நாட் கேட் மாதிரி ஆக்ட் பண்ணுறோம். ஏன்? இதை இங்கே கொடுத்துட்டோம்னா இது என்ன கேட்டு? எப்படி 2 இன்புட் கொடுத்தாகணும்ல, அதனால் 2 இன்புட் கொடுத்துறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒய். ரைட்டு. இங்கே என்ன வேணும்? 2 இன்புட் வேணும். 2 இன்புட்டுக்கு என்ன வேணும்? 2 கேட் வேணும். ஓகே, 2 நாட்டு கேட், ஏபி. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும். நல்லா பாருங்கள், ஒரே ஒரு விஷயந்தான். பேர் நண்டு கேட்டை யூஸ் பண்ணும்போது பேர் ஒத்து வர்றது யாருக்கு? அண்டுக்கு. அதனால் 2 போட்டால் போதும். பேர் ஒத்து வராது யார்? ஆறுக்கு. அதனால் 3 கேட்டு போடுறேன். அதே மாதிரி தான் நார் கேட்டுக்கும். பேர் ஒத்து வர்றது யார்? ஆறு கேட்டுக்கு. அப்போ நார் கேட் எத்தனை போட்டால் போதும்? 2. பேர் ஒத்து வரல, அதனால் 3 கேட் போட்டுக்கிட்டோம். இதுதான் இந்த கொஸ்டின். நாட்டு கேட்டை இப்படியும் கொடுத்துருப்பான், இதுக்கு பதிலாக இப்படியும் கொடுத்துருப்பான். எப்படி? இப்படியும் கொடுத்து கேட்பான். ஓகேங்களா? நீங்கள் ஒன்றும் குழப்பிக்கூடாது, இப்படியும் கொடுப்பான். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு தேவை நாட்டு கேட்டை 3 விதமாக போடலாம். எப்படி? இது நம்ம ஆக்சுவலாக படித்த நாட்டு கேட்டு, இது நாட்டு கேட்டு, இது நாட்டு கேட்டு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.